ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங். ஆத்ம வணக்கம். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய 7 ஆதார சக்தி மையங்கள் ராஜாவாக திகழ்வது தான் இந்த ஆக்யா சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த ஆக்யா சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்கரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம 2 புருவ மத்தியில், 2 புருவத்திற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த சக்தி மையம் திகழுது. இந்த சக்தி மையத்தை 3வது கண் அல்லது 3rd ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சக்தி மையம் மலர்ந்து இருக்கணும் அப்படின்னா நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக, குழந்தைத்தனமாக, யதார்த்தமாக, நம்ம எளிதில் யார் கூட நம்ம எளிதில் அணுகக்கூடிய விதத்தில் நம்ம வச்சுக்கும் பொழுது தான் இந்த சக்தி மையம் மலர்ச்சி அடையும், மலர்ந்து இருக்கும். நம்ம பொதுவாக குழந்தைகளெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த விதமான எதிர்பார்ப்பு பிரதிபலனுமே இல்லாமல், எந்த விதமான காரணமுமே இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் யதார்த்தமாகவும் ரொம்ப குழந்தைத்தனமாகவும் இருப்போம். அப்படி இருக்கும் பொழுது இந்த சக்தி மையம் நல்லா மலர்ந்திருக்கும். நம்ம வயசு வர வர நமக்கு பல விஷயங்களை நம்ம பார்த்து தவறான புரிதலுக்கு உட்பட்டு நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஆணவம், கோபம், கர்வம், ஈகோ, கடுகடுப்பு, சிடுசிடுப்பு போன்ற எண்ண உணர்வுகள் நமக்குள்ளே வர 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 இந்த சக்தி மையம் சுருங்கி சின்னதாக மாறிடுது. இதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம மாயையின் பிடியில் மாட்டிக்கிட்டு இந்த சக்தி மையத்தை நம்ம மலர விடாமல் நம்ம தடுத்துறோம். இந்த மாதிரி மலராமல் இது சுருங்கி இருக்கிறதுனால நமக்கு நம்ம எதற்காக வந்திருக்கோம், நம்ம வந்ததனுடைய நோக்கம் என்ன, நம்ம யார் அப்படிங்கிறதே நம்ம அறியாமல் இருந்துடுறோம். அதனால தான் பார்த்திங்கன்னா ஞானியர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சக்தி மையத்தின் ராஜாவாக இந்த சக்தி மையத்தை சொல்கிறாங்க. இந்த சக்தி மையம் அப்படி நமக்கு மலர்ந்துருச்சு அப்படின்னா அன்பாகவும் எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் இருக்கும் பொழுது தான் நமக்கு இந்த சக்தி மையம் நல்ல மலர்ச்சி அடையும். அப்போ அந்த எண்ணங்கள் இதுக்கு ரொம்ப தூண்டுகோலாக இருக்குது. இந்த எண்ணம் மலரணும், இந்த எண்ணம் நமக்கு உருவாகணும் அப்படின்னாலே நமக்கு புண்ணிய கர்மா ஆக்டிவ் ஆகணும். புண்ணிய கர்மா ஆக்டிவ் ஆனால் மட்டும்தான் இந்த எண்ண உணர்வுகளுக்குள்ளேயே நம்ம வருவோம். பொதுவாக நம்ம உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா அது சத்தாக மாறும். நமக்கு உடம்புக்கான உணவு சத்தாக மாறும். ஆனால் நம்ம உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உணர்வு என்னவா மாறும் அப்படின்னா சக்தியாக மாறும். அப்போ உணர்வு நிலை அப்படின்னா நமக்கு கோபம் ஒரு உணர்வு, மகிழ்ச்சி ஒரு உணர்வு, அப்படி நிறைய உணர்வு நமக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த உணர்வோட இறைத்தன்மை அப்படிங்கிறது உணர்வோட கனெக்ட் ஆன விஷயம். அப்போ இந்த உணர்வு நிலையை நம்ம எப்படி வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்தபடி தான் இந்த சக்தி மையங்கள் மலர ஆரம்பிக்கும். அப்போ இந்த சக்தி மையங்களை மலர்றதுக்கு இன்னொரு தூண்டுகோலாக இருக்கக்கூடியது இந்த மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓம் அப்படிங்கிற இந்த பிரணவ மந்திரத்தை இந்த ஆக்யா சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புருவ மத்தியில் கவனத்தை வச்சு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு அதிர்வலைகள் ஏற்பட்டு இந்த சக்தி மையம் இந்த மாயை கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நமக்கு நுண்ணறிவுனா என்னென்னா, ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ரூட் காஸ்ட், அதனுடைய அதாவது மூலம் என்ன அப்படிங்கிறது வரைக்கும் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு அதுதான் நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சித்தர்கள்லாம். இப்போ இந்த நுண்ணறிவு ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாத்தையும் இந்த அண்ட சராசரங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் சக்தி. அதே சமயம் நம்ம யார், எதற்காக வந்திருக்கோம், நான் யார் அப்படிங்கிறதுக்கான கேள்வி நமக்கு எப்பொழுது நமக்கு தெரிய வரும் அப்படின்னா இந்த சக்தி மையம் மலரும் பொழுது தான். இந்த சக்தி மையத்தை மலர வைக்கிறது தான் நம்ம வாழ்வினை நோக்கம். அதனால தான் இந்த சக்தி மையங்களின் ராஜா அப்படின்னு நம்ம சித்தர்கள் சொல்கிறாங்க. அப்படி இந்த சக்தி மையத்தை நம்ம மலர வச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த தெளிவு, அறிவு, ஞானம், நுண்ணறிவு இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா நம்ம
நம்ம வந்து இந்த வாழ்க்கை எதற்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறத எல்லாமே புரிஞ்சிடும். இப்போ எல்லா மனிதர்களுமே நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஆனால் உயிர்ப்போடு இருக்கிறோமா அப்படின்னா இல்லை. உயிர்ப்போடு இருக்கிறது தான் இந்த சக்தி மையங்கள் மலர்ச்சி அடைந்து நம்ம யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறது தான் உயிர்ப்போடு இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி உயிர்ப்போடு நம்ம இருந்து இந்த சக்தி மையங்கள் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, இந்த ஆக்யா சக்கரம் மெயினாக ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம உயிர்ப்போடு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். உயிர்ப்போடு இருந்துட்டோம்னா நம்ம எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கோம், நம்ம யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். தெரிஞ்சிட்டா நம்ம வந்து இந்த ஆக்யா சக்கரம் வழியாக நம்ம வந்து உயிர் பிரியும். அப்போ உயிர் பிரிஞ்சோம் அப்படின்னா முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்யா சக்கரத்தின் வழியாக உயிர் பிரிந்தால் அதை தான் முக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த நம்ம வாழ்வினுடைய நோக்கமே அதுதான். அப்போ அதை நோக்கி நம்ம போகிறதுக்கும் இந்த சக்கரமே அடிப்படையாக இருக்குது, அடிப்படை காரணமாக இருக்குது. அப்போ எல்லாரோட நோக்கமும், எல்லா ஞானிகளோட சித்தர்களோட நோக்கமும் இந்த ஆக்யா சக்கரத்தை நம்ம மலர்ச்சி அடைய வைக்கிறோம் அல்லது மலர வைக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கமாக அவங்களும் வாழ்ந்திருக்காங்க. அதுக்காகத்தான் இப்போவுமே நமக்கு எல்லாருக்குமே போதிக்கப்படுறது எல்லாமே இந்த சக்கரத்தை மலர வைக்கணும், ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முயற்சி பண்ணி நம்ம என்ன அலைகளை நம்ம உணர்வு நிலைகளை மாற்றி அமைச்சிக்கிட்டோம் அப்படின்னா இந்த சக்தி மையம் மலர்ச்சி அடையும். அப்படிப்பட்ட இந்த அற்புதமான சக்தி மையத்தை மலர்ச்சி அடைய வைத்து அனைவரும் பயன்பெறுறது இந்த உணர்வு நிலை முக்கிய காரணமாக இருக்குது. அப்படிங்கிறத நாமளும் புரிந்துக்கிட்டு நடந்தோம் அப்படின்னா சிறந்த பலனை பெற முடியும். நன்றி. இன்புற்று வாழ்க.